70 வயது இந்தியர்களினுடைய சராசரி. மொதல் 30 வருஷம் படிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறதுல போயிடுது. பாக்கி 40 வருஷம் சராசரி இந்தியனுடைய வயதை சொல்கின்றேன். கடைசி 10 வருஷம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் படுக்க. இடைப்பட்ட 30 வருடங்கள், ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள், 30 வருடத்திற்கு 10,950 நாட்கள். இதில் 950 நாள் நம்ம டிராவல்லையும் நம்மளுடைய சொந்த வேலைகளையும் போயிடும். பாக்கி 10,000 நாள், அதில் 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போயிடும். பாக்கி உள்ள 5,000 நாட்களிலே ஒரு மனிதன் அந்த 5,000 நாட்களை எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே வாழ்க்கையிலே அவனுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்களே, இப்போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உண்மை. வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. நீ 1 பவுன் தங்கத்தை கொடுத்து ஒரு நொடியை கூட வாங்கி வைத்துக் கொள்ள முடியாது. பொழுது போக்குவதற்காக அல்ல மாணவர்களே, மாணவிகளே, பொழுது ஆக்குவதற்காக. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் அத்துணை பேரும் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரம் எழுந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். நீ நியூசிலாந்தில் இருந்தாலும், நியூ ஜெர்சியில் இருந்தாலும், ஜப்பானில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் எந்திரிக்கும் போது 24 மணி நேரம் கையில் இருக்கு. அந்த நேரத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய்? உங்களுக்கு தெரியுமா? இதை சொல்லி முடிக்கின்றேன் நான். யாராவது எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை ஜென்டிலாக சொல்கிறோன்னு அர்த்தம். ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடையிலே தூங்குவதே போதுமானதாக இருந்தது. நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது. நமக்கு எல்லா கல்லூரிகளிலும் நான் சொல்லுகின்றேன், நேரத்தின் அருமையை மாணவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக. உசைன் போல்ட் 12 வருடங்களாக 4 போட்டிகளிலே 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 4x100 மீட்டர் இல்லை 4லையும் கோல்டு மெடல் வாங்குறாங்க. 12 கோல்டு மெடலை ஒரு மனிதன் வாங்குறான். இந்தியா 120 கோடி பேரை வைத்துக்கொண்டு ஒரு கோல்டு மெடலுக்கு இன்னும் போராடுறோம். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? கடைசி போட்டியில் ஜஸ்டின் அவனும் போட்டோ ஃபினிஷ் 2 பேரும் ஓடுறாங்க. 0.01 மைக்ரோ செகண்ட்ல அப்படி நெஞ்சு அப்படி முன்னாடி நீட்டிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான். நேரத்தினுடைய அருமை நமக்கு தெரிகிறதா?